அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள், அமெரிக்கா செஞ்சு வச்ச இந்த ஆப்பு வந்து அரக்கோணம் வரைக்கும் வந்துச்சு. அமெரிக்காவில் ட்ரம்ப் வச்ச ஆப்பு அரக்கோணத்தில் இட்லி கிடைக்க மாட்டேங்குது, தோசை கிடைக்க மாட்டேங்குது. ஆஃப் ஆயில் போடுனா போறையா சுடுதண்ணியை ஊற்றுவான்றாங்க. என்னையானா கல்லே வைக்கலையா, நீ வேறு கேஸ் இல்லை, நீ வந்து ஆஃப் ஆயில் போடு, ஆம்லேட் போடு, நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. சரக்கு அடிச்சிட்டு சில பேர்லாம் ஒழுங்காக ஆம்லேட்டு போடுனா போட போகிறான், கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டு போடுங்கன்னு. ஏன்னா கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை தின்னுட்டு போயிடுவோம் அப்படின்னு. இப்படிலாம் அநியாயம் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதையா ஒன்று சொல்லி எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மசாலா கம்மியாக இருக்குன்னுவா, தோசை ஓரத்தில் வேகலைன்னுவாங்க. இப்போ தோசையே கிடையாது போன்ற மாதிரி நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இட்லியும் கிடைக்காது. இப்போ விறகு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? நிறைய இடத்துல விறகு இப்போ விறகு கடையில் போய் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு விறகு கடை இருந்துச்சுன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. அங்கே போய் சுற்றி பார்த்துட்ருக்காங்க விறகு. இப்போ ரோட்டில் கிடக்கிற குச்சியெல்லாம் இன்னும் பொறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா சில கஷ்டப்படுற ஏழைகள்லாம் என்ன பண்ணால் அப்படியே நான் ரோட்டில் நடந்து போகும்போது ஏதாவது குச்சி கிடச்சின்னா டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் நான் நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு இதாகுன்ற நிலைமைக்கு இன்னும் ஒரு 10 நாளில் வந்துடும்.